அதிகாரம் 12. அகதியான இறைவாக்கினர் எசேக்கியேல். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகஞ்செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்களின் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு அவர்களின் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவோர் போல் வெளியேறு. கலகஞ்செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்களின் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்களின் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்களின் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்களின் கண்முன்னே அவற்றை தோள்மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டு இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கிக் கொண்டு அவர்களின் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகஞ்செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்டனர் அன்றோ? நீ அவர்களுக்குச் சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களாயும் சிறைப்பட்டவர்களாயும் செல்வார்கள். அவர்களின் தலைவன் தோளில் சுமையுடன் இருளில் வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் அவன் மீது என் வலையை வீசுவேன், அவனும் என் கண்ணியில் சிக்கிக்கொள்வான். நான் அவனை கல்தேயரின் நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை கண்களால் பார்க்காமலேயே அவன் அங்கு மடிந்து போவான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓடச் செய்து நாடுகளிடையே சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆயினும் அவர்களுள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவார்கள். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். நடுநடுங்கும் இறைவாக்கினரின் அடையாளம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நடுக்கத்தோடு உன் அப்பத்தை உண்டு அதிர்ச்சியோடும் அச்சத்தோடும் உன் தண்ணீரை பருகு. பின்னர் நாட்டின் மக்களை நோக்கி கூறு, இஸ்ரேல் நாட்டிலுள்ள எருசலேமில் வாழ்வோரை பற்றி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். அவர்கள் அச்சத்தோடு தங்கள் அப்பத்தை உண்டு திகைப்போடு நீரை பருகுவார்கள். ஏனெனில் அங்கு வாழ்வோரின் வன் செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில் உள்ள அனைத்தும் பறிக்கப்படும். மக்கள் வாழும் நகர்கள் பாலை நிலமாகும். நாடு பாழாய் போகும். அப்போது
நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏற்புடைய பழமொழியும் எடுபடாத பேச்சும். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டில் உங்களிடையே வழங்கி வரும் பழமொழி என்ன? நாட்கள் கடந்து கொண்டே செல்கின்றன, காட்சிகளோ பலிப்பதில்லை என்கிறீர்கள். ஆகையால் அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அந்த பழமொழிக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். இனி அதை இஸ்ரேலில் வழங்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சொல், நாட்கள் நெருங்கிவிட்டன, முன்னறிவிப்பு காட்சிகள் யாவும் நிறைவேறும். இஸ்ரேல் வீட்டினுள் இனி பொய்யான காட்சியும் முக புகழ்ச்சிக்கான குறி சொல்லுதலும் இல்லாமற் போம். ஏனெனில் நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன். நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும். இனிமேல் காலந்தாழ்த்தாது. கலகஞ் செய்யும் வீட்டாரே, உங்கள் நாட்களில் உரைத்திடும் வாக்கை உங்கள் நாட்களிலேயே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இவன் காணும் காட்சிகள் நெடு நாட்களுக்கு அப்பால் உள்ளவை. இவன் உரைக்கும் இறைவாக்கும் தொலைவில் இருக்கும் காலங்களை பற்றியது என இஸ்ரேல் வீட்டார் சொல்லிக் கொள்கின்றனர். எனவே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் வார்த்தைகளுள் எதுவும் இனிமேல் காலந்தாழ்த்தாது. நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.